வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குறுவினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரி. பேஜ் நம்பர் 8 எடுங்க. பேஜ் நம்பர் 8ல் ரைட் சைட் இயற்பியல் அளவுகளின் வகைகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் இயற்பியல் அளவுகள், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இயற்பியல் அளவுகள் இரு வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை அளவுகள், செகண்ட் ஒன் வழி அளவுகள். நெக்ஸ்ட் லைனுக்கு முன்னால் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அடிப்படை அளவுகள். தென் இந்த 2 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணுங்கள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் பாயிண்ட் ஆகும் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் வழி அளவுகள்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. அடிப்படை அளவுகளால் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் மற்றும் பல முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். தென் செகண்ட் ஒன், இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அளப்பீர்கள். பேஜ் நம்பர் 15 எடுங்க. பேஜ் நம்பர் 15ல் லெஃப்ட் சைட் புவியிலிருந்து நிலவின் தொலைவை கணக்கிடுதல் ஒரு ஹெட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் லைன் படம் 1.5ல் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு படத்தில் எழுதிக்கோங்க. படத்தில் சி என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக்சர் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். தென் தேர்ட் ஒன், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. பேஜ் நம்பர் 27 எடுங்க. பேஜ் நம்பர் 27ல் டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகள். ஃபர்ஸ்ட் விதிகள், சுழியற்ற அனைத்து எண்களும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் 7th பாயிண்ட், முக்கிய எண்ணுருக்கள் அலகிடும் முறையை பொறுத்தது அல்ல. இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை. பேஜ் நம்பர் 34 எடுங்க. பேஜ் நம்பர் 34ல் ரைட் சைட் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் எண்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட எடுத்துக்காட்டு முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். உண்மையான சமன்பாடு S = UT + cos AT² முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுட்பம் மற்றும் துல்லிய தன்மை வரையறு ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 19 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 19ல் லெஃப்ட் சைட் துல்லியத்தன்மையும் நுட்பமும் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதுக்கு மேலே பேராகிராஃப் 6th லைன் லாஸ்டில் இருந்து 6th லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். துல்லியத்தன்மைன்னு இருக்குது. ஸோ அதை துல்லியத்தன்மைன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நெக்ஸ்ட் லைன் துல்லியத்தன்மை அதோட ஆன்சர் உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோம் என்பதை குறிப்பது துல்லியத்தன்மை ஆகும். இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். தென் நுட்பத்தை ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லைன் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிப்பது நுட்பமாகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் அதோட எக்ஸாம்பிள் ரைட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றொரு எடுத்துக்காட்டினை கருதுவோம், அந்த லைனை பார்த்துக்கோங்க. அதில் எடுத்துக்காட்டு அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஒரு குளிர்பதனி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் அந்த வெப்பநிலைமானி நுட்பமானது. இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் நெடுவினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படும் திருகளவி மற்றும் வெர்னியர் அளவி பற்றி விவரி. பேஜ் நம்பர் 13 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 13ல் லெஃப்ட் சைட் சிறிய தொலைவுகளை அளவிடுதல் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் திருகளவி. அந்த ஹெட்டிங்கில் திருகளவி ஆனது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் மீ சுற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் கீழே ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபிகரை நோட் பண்ணிக்கோங்க. தென் வெர்னியர் அளவி அந்த ஹெட்டிங்கை நோட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் லைன் துளையின் ஆழம் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மீ சுற்றளவு 0.1 சென்டிமீட்டர் ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் இதுக்கும் ஃபிகர் நோட் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஒரு வெர்னியர் அளவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. ஆன்சர் ஃபர்ஸ்ட் முக்கோண முறை பற்றி பார்ப்போம். ஆன்சர் பேஜ் நம்பர் 13 எடுங்க.
ஆன்சர் பேஜ் நம்பர் 13ல் ரைட் சைட் நீண்ட தொலைவுகளை அளவிடுதல் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அது கீழே வந்து முக்கோண முறை கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கோண முறை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணலாம். முக்கோண முறைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹச் என்பது அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் உயரம் ஹச்சை பெறலாம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் ரேடார் முறை பார்க்கலாம். ரேடார் முறை பேஜ் நம்பர் 15ல் ரைட் சைட் ரேடார் துடிப்பு முறைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேடார் என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் என்பதையும் கண்டறியலாம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. பேஜ் நம்பர் 20 எடுங்க. பேஜ் நம்பர் 20ல் ரைட் சைட் அளவீடு செய்தலின் பிழைகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிழைகள்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஏற்படும் துல்லியமற்ற தன்மை பிழை எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் அதோட வகைகள்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. போட்டு ஃபர்ஸ்ட் ஒன் முறையான பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள். டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் பிழைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் முறையான பிழைகள். முறையான பிழைகள்லேயே 5 டைப்ஸ் ஆஃப் பிழைகள் இருக்குது. ஒவ்வொரு பிழைகளுக்கும் 2 பாயிண்ட்ஸ் வச்சு நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கருவி பிழைகள். தென் செகண்ட் ஒன் பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள். தென் தனிப்பட்ட பிழைகள், புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள், மீச்சிற்றளவு பிழைகள். இது முறையான பிழைகளோட 5 டைப்ஸு. தென் ஒழுங்கற்ற பிழைகள் நோட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் மொத்த பிழைகள் கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் லைன் சோதனை செய்பவர் கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் இப்பிழைகளை குறைக்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது என்ன? கூட்டல் மற்றும் கழித்தலின் பிழைகளின் பெருக்கத்தை விவரி. பேஜ் நம்பர் 23 எடுங்க. பேஜ் நம்பர் 23ல் ரைட் சைட் லாஸ்ட் பிழைகளின் பரவுதல் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு சோதனையில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ரைட் சைட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இரு அளவுகளின் வேறுபாட்டினால். அது லாஸ்ட் லைன் சமம். இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் கீழ்கண்டவற்றை பற்றி குறிப்பெழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் அலகு. பேஜ் நம்பர் 8 எடுங்க. பேஜ் நம்பர் 8ல் ரைட் சைட் அலகின் வரையறை மற்றும் அதன் வகைகள் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் அலகுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். அளவு ஒன்றை அளந்தறிய நாம் எப்பொழுதும் அதனை ஒரு படித்தர அளவுகளுடன் ஒப்பிடுகிறோம். அதுதான் அலகு. தென் அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நோட் பண்ணுங்கள். படிக்கும்போது ஷார்ட்டாக படிங்க. தென் செகண்ட் ஒன் முழுமைப்படுத்துதல். பேஜ் நம்பர் 28 எடுங்க. பேஜ் நம்பர் 28ல் முழுமைப்படுத்துதல்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் தற்காலத்தில் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைட் பாருங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் ஒரு லைன் இருக்குது. அது முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் தேர்ட் ஒன் பரிமாணமற்ற அளவுகள். பேஜ் நம்பர் 31 எடுங்க. பேஜ் நம்பர் 31ல் பரிமாணமற்ற மாறிகள் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங் ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். எந்த இயற்பியல் அளவுகள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட எக்ஸாம்பிள் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் ஃபோர்த் ஒன் பரிமாணமற்ற மாறிலிகள் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஒரு மாறிலி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட எக்ஸாம்பிள் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன? அதன் பயன்கள் யாவை? எடுத்துக்காட்டு தருக. பேஜ் நம்பர் 31 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 31ல் லாஸ்ட் பேராகிராஃப் பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. அதில் ஃபர்ஸ்ட் லைன் பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைடு இதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதும்போது ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 33 எடுங்க. இதை நோட் பண்ணுங்க. தென் பேஜ் நம்பர் 34 எடுங்க. இதை அப்படியே நோட் பண்ணுங்க. 34ல் ரைட் சைடு இது முடியுது வரைக்கும் நோட் பண்ணுங்க. t is equal to 2π√L/g. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.